சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கஅபா இருக்கக்கூடிய இந்த மக்காவுடைய மண்ணை நான் நேசிக்கிறேன். என்னுடைய கூட்டம் என்னை விரட்டாமல் இருந்தால் சத்தியமாக இந்த கஅபாவை விட்டு நான் ஒரு நாளும் சென்றிருக்க மாட்டேன். யாரெல்லாம் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறந்த நீர் அது மாஉ ஸம்ஸம். உலகத்தில் எந்த நோய் அது மருந்து. இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் அதில் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பார்கள். வமௌதுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. ஆனால் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலௌ குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வந்தே ஆகும், அதில் சந்தேகமே கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. اللهم صل على محمد وعلى آل محمد وبارك وسلم عليه تسليما كثيرا كثيرا. أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مباركا وهدى للعالمين فيه آيات بينات مقام إبراهيم إلى آخر الآية. صدق الله العلي العظيم. ஆரம்பமாக இவ்வுலகை படைத்து பரிபாலிக்கக்கூடிய ஏகவல்ல நாயன் அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். இனிய மார்க்கமாம் இஸ்லாத்தை இவ்வுலகில் அறிமுகம் செய்த எங்கள் உயிரிலும் மேலான தலைவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாரின் அடிச்சுவட்டுக்களை அணுவும் பிசகாது பின்பற்றிய அன்னாரின் உத்தம சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபௌ தாபிஈன்கள், கயாமம் வரை வாழக்கூடிய அனைத்து முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் அல்லாஹுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அல்லாஹுடைய மாளிகையிலே ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா நிலைமைகளிலும் என்னை படைத்தவன் பரிபாலிப்பவன் ஒரு தினம் மரணிக்க செய்யக்கூடிய அந்த அல்லாஹை பயந்து வாழுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்தும் நசீஹத்தும் செய்து கொள்கிறேன். அல்லாஹ் நம் அனைவரையும் உண்மையான முத்தகீன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, முழு உலகத்திலுமிருந்து ஓர் இடத்திற்கு மனித கோடிகள் அலை மோதி கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில் நாங்கள் வீற்றிருக்கிறோம். உலகத்திலே ஒரு சங்கையான, ஒரு கண்ணியமான, ஒரு பரிசுத்தமான மண்ணுக்கு முழு உலகமும் சாறை சாறையாக சென்று கொண்டிருக்கிறார்கள்.
அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த மக்காவுடைய மண்ணுக்காக, அந்த மதீனத்துடைய மண்ணுக்காக வேண்டி முழு உலகத்திலுமிருந்து மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் புனித ஹஜ்ஜுடைய கடமைக்காக வேண்டி. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த மேலான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, உண்மையிலேயே அந்த இடங்கள், அந்த காட்சிகள் எங்களுடைய கண்ணுக்கு முன்னால் அலையை மோதும் பொழுதுதான் நிச்சயமாக அந்த ஆசை உணர்வுகள் உள்ளங்களிலே உருவாக ஆரம்பிக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உலகத்திலே அல்லாஹுக்கு சுப்ஹானஹு வ தஆலா அல்லாஹ் சங்கை படுத்துவதற்காக இந்த மண்ணுக்கு மேல் தேர்வு செய்யப்பட்ட ஒரு இடம் இருக்குமென்றால் அது மக்காவுடைய மண் மட்டும்தான். அன்பார்ந்த சகோதரர்களே, அதனால தான் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த மண்ணுக்கு மேல் அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான ஒரு இடம் இருக்குமென்றால் அது மக்காவுடைய மண் என்று சொன்னார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, அங்கே என்னதான் இருக்கிறது? அன்பான சகோதரர்களே, அந்த மக்காவுடைய மண்ணில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒன்றுதான் அல்லாஹுடைய அந்த கஅபத்துல்லாஹ், அல்லாஹுடைய கஅபத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த அல்லாஹை நாம் நேரடியாக பார்க்க முடியாது. அந்த அல்லாஹுடைய ஜலாலியத்தென்ற அல்லாஹுடைய ஜலாலியத்தை பார்ப்பதை போன்ற ஒரு உணர்வுதான் அந்த கஅபாவை பார்க்கக்கூடிய காட்சி. அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கஅபா உலகத்திலே அமைக்கப்பட்ட முதலாவது மஸ்ஜித் அந்த கஅபா. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்ன அவ்வல பைத்தி ஊதிஅ லின்னாஸ் லல்லதி பிபக்கத முபாரகன் வஹுதல் லில் ஆலமீன். இந்த உலகத்திலே முதலாவதாக அமைக்கப்பட்ட அல்லாஹுடைய ஆலயம் அது கஅபத்துல்லாஹ். இந்த உலகத்திலே நேர்வழிக்காக அல்லாஹ்வால் அமைக்கப்பட்ட முதலாவது ஆலயம் அந்த கஅபத்துல்லாஹ். அன்பார்ந்த சகோதரர்களே, அந்த கஅபத்துல்லாஹ் முதலில் ஆரம்பமாக கட்டப்படுகிறது. அதற்கு பின்னால் அதே மறைக்கப்படுகிறது. மீண்டும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அடையாளப்படுத்தி கொடுக்கிறான். வஇத் பவ்வஅனா லிஇப்ராஹீம் வஇத் பவ்வஅனா லிஇப்ராஹீம மகானல் பைத். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் அந்த கஅபத்துல்லாஹுடைய அடையாளத்தை அல்லாஹ் காட்டி கொடுக்கிறான். அல்லாஹுடைய கட்டளை. அதற்கு பின்னால் ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து அந்த கஅபாவை அவர்கள் புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அந்த கஅபாவை கட்டுகிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், அந்த கஅபத்துல்லாஹ் எப்படி கட்டப்பட்டது தெரியுமா? அந்த கஅபத்துல்லாஹ் எவ்வாறு அமைக்கப்பட்டது தெரியுமா? வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாஈல். ஹஸ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் இருவரும் சேர்ந்து அந்த கஅபத்துல்லாஹை புனர் நிர்மாணம் செய்கிறார்கள். அந்த கஅபாவை கட்டுகிறார்கள். அந்த முழு கஅபத்துல்லாஹையும் கட்டியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா கேட்டார்கள்? அல்லாஹ்விடத்தில் என்ன தெரியுமா கேட்டார்கள்? வஇத் யர்ஃபஉ இப்ராஹீமுல் கவாஇத மினல் பைத்தி வ இஸ்மாயில் ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்தஸ் ஸமீஉல் அலீம். அன்பானவர்களே, அந்த முழு கஅபத்துல்லாஹையும் கட்டியதற்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்ட துஆ என்ன தெரியுமா? யா அல்லாஹ், யா அல்லாஹ், இந்த அமலின் மூலமாக எங்களை கபூல் செய்துகோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த அமலின் மூலமாக எங்களை நீ கபூல் செய்துகோ யா அல்லாஹ் என்று தான் கேட்டார்கள். உலமாக்கள் எழுதுகிறார்கள், ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு இபாதத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய துஆ
இதுதான். யா அல்லாஹ் என்ன நீ கபூல் செஞ்சுக்கோ யா அல்லாஹ். ஒரு 10 ரூபாவை தான் சதக்கா செய்கிறேன், அதுக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் யா அல்லாஹ், என்னை நீ இதன் மூலமாக கபூல் செய்துக்கோ யா அல்லாஹ். அன்பானவர்களே, உலகத்தில் கஅபத்துல்லாஹ்வை கட்டியதை போன்ற ஒரு இபாதத் இந்த மண்ணுக்கு மேல் நடக்கவில்லை, நடக்க போவதும் இல்லை. அந்த உயர்ந்த இபாதத்துக்கு பின்னால் அல்லாஹ்விடத்தில் அந்த மேலான நபிமார்கள் கேட்கிறார்கள், யா அல்லாஹ் எங்களை நீ கபூல் செய்து கொள்வாயாக. எனவே அல்லாஹ் நம்மளையும் கபூல் செய்து கொள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இவ்வாறு தான் அந்த கஅபத்துல்லா அது கட்டப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, சொல்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த கஅபா இருக்கக்கூடிய இந்த மக்காவுடைய மண்ணை நான் நேசிக்கிறேன், என்னுடைய கூட்டம் என்னை விரட்டாமல் இருந்தால் சத்தியமாக இந்த கஅபாவை விட்டு நான் ஒரு நாளும் சென்றிருக்க மாட்டேன் என்று மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மை கிடைக்கக்கூடிய ஒன்று இருக்கும் என்றால், உலகத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும் நன்மையா சொன்னார்கள், அந்த கஅபாவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நேரத்திலேயும் நன்மை எழுதப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு இடம்தான் அந்த கஅபா. அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த கஅபாவை தவாஃப் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. குர்ஆன் சொல்லுகிறது. அதே போல அங்கே என்ன தெரியுமா இருக்கிறது? ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். அல்லாஹ் சொல்லுகிறான், அதே போல அந்த கஅபாவுடைய மண்ணிலே பல அத்தாட்சிகள் அங்கே இருக்கிறது. ஹஜருல் அஸ்வத். அன்பார்ந்த சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த ஹஜருல் அஸ்வத் இந்த மண்ணுக்கு இறங்கும் பொழுது பாலை விட வெண்மையாக இருந்தது. ஆதமுடைய மக்களுடைய பாவங்களின் மூலமாக அது கரு நிறமாக மாறியது. மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், யாரெல்லாம் அந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுகிறார்களோ அவர்களுடைய பாவங்களை அல்லாஹ் மன்னித்து விடுகிறான். அல்லாஹு அக்பர். அதே போலதான் அங்கே இருக்கிறது மகாமு இப்ராஹீம். ஃபீஹி ஆயாத்தும் பையினாத், ஃபீஹி ஆயாத்தும் பையினாத்தும் மகாமு இப்ராஹீம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மற்றும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அந்த கஅபாவை கட்டும் பொழுது அவர்களுக்கு அந்த சுவர்க்கத்திலிருந்து இறக்கப்பட்ட அந்த கல்லின் மீது ஏறித்தான் அவர்கள் கட்டினார்கள். அந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலுடைய தடயங்கள் பதியப்பட்ட அந்த கல்லுதான் மகாமு இப்ராஹீம். அதுவும் அங்கே இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போல அந்த மண்ணிலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான உலகமே வியந்து செல்லக்கூடிய ஒரு ஊற்றுதான் மாஉ ஜம்ஸம். ஜம்ஸம். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மண்ணுக்கு மேல் இருக்கக்கூடிய தண்ணீரிலே சிறந்த நீர் அது மாஉ ஜம்ஸம். ஜம்ஸம் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உலகத்தில் எந்த நோய்க்கும் அது மருந்து. இன்று சொல்கிறார்கள் இந்த நோய்க்கு மருந்தே கிடையாது, இதுக்கு வேற வழியே இல்லை. ஆனால் உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜம்ஸமுடைய நீர் இருக்கிறதே அது முழு உலகத்துடைய நோய்க்கும் மருந்து. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் அப்படிப்பட்ட ஆச்சரியத்தை, அந்த ஜம்ஸமுடைய நீர் எத்தனை லட்சம் மக்கள் ஹஜ்ஜிலே ஒன்று சேர்கிறார்கள், 25 லட்சத்துக்கும் மேல். ஆனால் ஜம்ஸம் பற்றிய வரலாறு கிடையாது. ஒரு நிமிடத்துக்கு 8000 லிட்டர் அந்த ஜம்ஸம் பீரிட்டு ஓடுகிறது. ஒரு நாளைக்கு 691 மில்லியன் லிட்டர் ஜம்ஸம் எடுக்கப்படுகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஆச்சரிய அல்லாஹ் அந்த ஜம்ஸமுடைய நீருக்குள் அல்லாஹ் மறைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, அதே போலதான் அந்த மதீனாவுடைய பூமி. அன்பார்ந்த சகோதரர்களே,
மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சங்கையான அவர்களுடைய முபாரக்கான உடம்பை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பூமிதான் மதீனாவுடைய பூமி. சில இமாம்கள் அந்த மதீனாவுடைய பூமியிலே செருப்பு கூட போடவில்லை. ஏன் தெரியுமா? அந்த மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய பூமி. அன்பார்ந்த சகோதரர்களே, அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், எப்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்தார்களோ அன்றைய தினம் முழு மதீனாவுமே பிரகாசத்தால் இலங்கியது. அந்த முழு மதீனாவுமே பிரகாசத்தால் இலங்கியது. அந்த காட்சியை மறக்க முடியாது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதா அங்குதான் இருக்கிறது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மிம்பருக்கும் கபருக்கும் அந்த வீட்டுக்கும் அந்த கபருக்கும் நடுவில் இருக்கிறது, அதுதான் சுவர்க்கத்துடைய அந்த பூஞ்சோலை. அன்பார்ந்த சகோதரர்களே, அதுவும் அங்குதான் இருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, ஏன் இந்த விடயங்களை சொல்கிறோம் என்றால், இதை கேட்கும் பொழுதுதான் எனக்கும் உங்களுக்கும் ஆசையும் உணர்வுகளும் உண்டாகிறது. அந்த மண்ணுக்கு செல்ல வேண்டும், அந்த உயர்தரமான உம்ரா ஹஜ்ஜுடைய கடமைகளை நிறைவேற்ற வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் இந்த பாக்கியங்களை அல்லாஹ் தந்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இன்னொரு பயணத்தை எங்களுக்கு ஞாபகம் செய்கிறது. இந்த ஹஜ்ஜுடைய பயணம் இன்னொரு பயணத்தை ஞாபகம் செய்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, அதுதான் மறுமையுடைய பயணம். மறுமையுடைய பயணம் இஹ்ராமுடைய ஆடை அணிகிறார்கள். நானும் நீங்களும் ஒரு நாள் அந்த கஃபனுடைய துணியை அணிய வேண்டும். நானும் நீங்களும் கஃபனுடைய துணியை அணிய வேண்டும். அன்பானவர்களே, அந்த அரஃபாவுடைய தினத்தில் முழு உலகமும் ஒன்று சேர்கிறார்கள். இதே போலதான் அந்த மஹ்ஷருடைய நாள். இதே போல ஒரு நாள், அது மஹ்ஷருடைய நாள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த உணர்வை உண்டாக்குகிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, நானும் நீங்களும் இந்த சிந்தனையை தான் உள்ளத்திலே கொண்டு வர வேண்டும். என்னுடைய அந்த மறுமையுடைய பயணம் எந்த நேரம் வரும் என்று தெரியாது. இதே வருடம் ஹஜ்ஜுக்கு அந்த இந்தோனேஷியாவிலிருந்து ஒரு ஃப்ளைட் பறக்கிறது. அன்பானவர்களே, 300 அடிக்கு மேல் அந்த ஃப்ளைட் பறக்கிறது. ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்கு செல்ல இஹ்ராமுடைய ஆடை அணிந்து கொண்டு அந்த ஃப்ளைட்லே பறக்கிறார். அவருடைய ரூஹ் செல்கிறது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அந்த மறுமையுடைய பயணம். நானும் நீங்களும் சந்திக்கத்தான் போகிறோம். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், ஐனமா தகூனு யுத்ரிக்குமுல் மௌத் வலௌ குன்தும் ஃபீ புரூஜின் முஷையதா. நீங்கள் இரும்பு கோட்டைகளுக்குள் இருந்தாலும் உங்களுக்கு மௌத்து வந்தே ஆகும். அதில் சந்தேகமே கிடையாது. அன்பார்ந்த சகோதரர்களே, எத்தனை ஜனாசாக்களுடைய செய்தி நாளுக்கு நாள் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். ஒருவர் சொல்கிறார், அந்த மனைவியிடம் அந்த கணவர் சொல்லுகிறார், தஹஜ்ஜுடைய நேரத்தில் ஒரு கோப்பியை கொண்டு வாருங்கள். அந்த மனைவி கோப்பியை கொண்டு வந்த டேபிளிலே வைக்கிறார். அன்பானவர்களே, கோப்பியுடைய சூடு போகவில்லை, அதற்கு முன்னால் கணவனுடைய ரூஹ் போகிறது. அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் இந்த உலகத்துடைய ஒவ்வொரு செக்கனும் சென்று கொண்டிருக்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, உலகத்துக்கு வந்த யாருமே நான் மௌத்தாக மாட்டேன் என்று இருந்த வரலாறு கிடையாது. மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விடயத்தில் ஒரு கவிஞர் சொல்லுகிறார், லவ் கானதி துன்யா ததூமு லிவாஹிதி லகான ரசூலுல்லாஹி ஃபீஹா முகல்லதா வமா அஹதுன் ينجو من الموت سالما وموت المنايا قد أصاب محمدا.
இந்த உலகம் ஒருவருக்கு நிரந்தரமாக இருக்கும் என்றால் அதில் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்திருப்பார்கள். வமௌதுல் மனாயா கத் அஸாப முஹம்மதா. ஆனால் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விட்டு வைக்கவில்லை. அன்பார்ந்த சகோதரர்களே, சக்கராத் என்பது அது சாதாரணமானதல்ல. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான், வன்னாஸிஆதி கர்கா வன்னாஸிஆதி கர்கா. ஒவ்வொரு நரம்பு நரம்பாக இழுக்கக்கூடிய நேரம், ஒவ்வொரு நரம்பாக பறிக்கக்கூடிய நேரம், அதுதான் சக்கராத் என்பது. அன்பார்ந்த சகோதரிகளே, உலகத்தில் எப்படியோ வாழ்ந்தவர்கள் எல்லாம் அந்த சக்கராத்தை சந்தித்தார்கள். நானும் நீங்களும் இந்த காட்சிகளை எங்களுடைய கண்களால் பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் நம் அனைவருடைய சக்கராத்தையும் அல்லாஹ் அழகாக்கி வைப்பானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, சிலர் மரணிக்கிறார்கள், சிலர் இந்த பூமியில் மரணிக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இப்படிப்பட்ட உலகத்தில் ஜனாசாக்களும் நிகழ்ந்துதான் இருக்கின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனு குரைதாவுடைய யுத்தம் அந்த நேரத்தில் வீற்றிருக்கிறார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் மனில்லதி மௌதாக்கும். யா ரசூலல்லாஹ், உங்களுடைய சபையிலே யார் மரணித்திருக்கிறார்? சென்று பார்க்கிறார்கள். ஒரு கூடாரத்திலே சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு வஃபாத்தாக இருக்கிறார்கள். சஅத் இப்னு முஆத் வஃபாத்தாக இருக்கிறார்கள். சொல்லப்படுகிறது, சஅத் இப்னு முஆத் வஃபாத்தாக இருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், எவ்வளவு சங்கையான ஜனாசா தெரியுமா? இஹ்தஸ அர்ஷுர் ரஹ்மான் பிமௌதி சஅத் இப்னு முஆத். யா ரசூலல்லாஹ், இந்த சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுக்காக வேண்டி அல்லாஹ்வுடைய அர்ஷ் நடுங்கியது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, 7 வானங்கள் 7 பூமியை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குவதென்றால் உலகத்தில் எப்படிப்பட்டொரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பார்? யோசித்து பாருங்கள். உலகத்தில் ரூஹ் பிரிகிறது, வானத்துக்கு மேல் அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குகிறது. அல்லாஹு அக்பர். இந்த ஹதீஸுக்கு விளக்கம் சொல்லக்கூடிய இமாம் சுயூத்தி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கவில்லை, அல்லாஹுடைய அர்ஷை சுமந்து கொண்டிருந்த மலக்குமார்கள் இந்த சாலிஹான அடியான் வருவதை இட்டு சந்தோஷத்தால் குதித்தார்கள். அந்த குதிப்பு தான் அல்லாஹுடைய அர்ஷையை நடுங்க வைத்தது. அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, இதுதான் உலகத்தில் சாதனை. அன்பார்ந்த சகோதரர்களே, அது மட்டுமல்ல சலமத் இப்னு அஸ்லம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நாங்கள் சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக போனோம். எங்களில் யாராவது மரணித்தால் பார்ப்பதற்கு போவதை போல நாங்கள் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவை பார்ப்பதற்காக அன்னாருடைய வீட்டுக்கு போனோம். வீட்டு வாசலிலே நின்று கொண்டிருக்கும் பொழுது உயிரிலும் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வருகை தருகிறார்கள். நாங்கள் பேசிக்கொண்டோம். சில சஹாபாக்கள், நாங்கள் நின்று கொள்ளுவோம், ரசூலுல்லாஹ் பார்த்ததுக்கு பின்னால நாங்கள் பார்ப்போம் என்று நாங்கள் பின்னால் இருந்தோம். மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா வைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வீட்டுக்குள்ளே செல்கிறார்கள். சென்றவுடன் எங்களை பார்த்து சொன்னார்கள், நீங்கள் அதே இடத்தில் நின்று கொள்ளுங்கள், நீங்கள் யாரும் உள்ளே வர வேண்டாம் என்று சொல்லிவிட்டு தன்னுடைய காலை உயர்த்தி நடக்கிறார்கள்.
ஜனாசாவை பார்த்துவிட்டு வருகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுது நாங்கள் கேட்டோம், யா ரசூலல்லாஹ், எங்களுக்கு வரவானம் என்று சொன்னீங்க, அதே போல உங்களுடைய காலை உயர்த்தி உயர்த்தி நடந்தீங்க, என்ன காரணம் யா ரசூலல்லாஹ்? அப்பொழுது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஷஹிதூன ஸபஊன அல்ஃபம் மினல் மலாயிகா, 70,000 மலக்குமார்கள் சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்ப்பதற்காக வந்திருந்தார்கள். அந்த ஒவ்வொரு மலக்கும் எப்படிப்பட்டவர் என்றால், லம் யஹ்பிது கபல தாலிக், இதற்கு முன்னால் இந்த பூமிக்கே இறங்காதவர்கள். அல்லாஹு அக்பர். அதனால தான் காலை உயர்த்தி உயர்த்தி நடந்தேன். மலக்குமாருடைய நெரிசல். மேலும் சொன்னார்கள், தபரானில பதிவாகிறது, எந்த அளவுக்கு மலக்குமாருடைய நெரிசல் என்றால் சொல்கிறார்கள், ஒரு மலக்கு அந்த மலக்குடைய 2 சிறகுகளில் ஒரு சிறகை மடித்து கொண்டார். அதற்கு பின்னால்தான் நான் கூட சஅத் இப்னு முஆதுடைய முகத்தை பார்த்தேன் என்றார்கள் மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் அல்லாஹ் கொடுத்த சாதனை. அது மட்டுமல்ல, சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசாவுடைய கபரை தோண்டிய ஸஈதுல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், நான் தான் சஅத் இப்னு முஆதுடைய ஜனாசாவுடைய கபருடைய குழியை தோண்டினேன் சொல்கிறார்கள். அந்த ஜனாசாவுடைய அந்த கபரை தோண்ட தோண்ட கஸ்தூரி வெளியாகிக் கொண்டே இருந்தது. பக்கத்தில் இருந்த ஒரு மனிதர் அந்த மண்பிடி எடுத்து கையிலே திறந்து பார்த்தார். அவருடைய முழு கையுமே கஸ்தூரியாக இருந்தது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்த சகோதரர்களே, இதுதான் சாதனை என்பது, இதுதான் சாதனை. இந்த சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாத்துக்குள்ளே வந்ததே 31வது வயதில், 31ல் இஸ்லாத்துக்கு வந்தார், 37ல் மௌத்தானாரு. இஸ்லாத்துக்குள்ள வாழ்ந்தது 6 வருடங்கள் தான். ஆனால் இவருடைய மரணத்துக்காக அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்குது. இவருடைய மௌத்துக்காக மலக்குமார்களுடைய பட்டாளம். அன்பானவர்களே, இதுதான் குறுகிய வாழ்க்கையில சாதித்தார்கள். அன்பான சகோதரர்களே, இதுதான் நானும் நீங்களும் படிக்க வேண்டிய பாடம். அன்பானவர்களே, இந்த ஹஜ்ஜுடைய பயணம் மறுமையை ஞாபகம் செய்கிறது. அன்பானவர்களே, அந்த அரஃபாவுடைய அந்த மண்ணிலே அனைவரும் ஒன்று சேர்கிறார்கள். யார் என்று தெரியாரே. இதுதான் மஹ்ஷருடைய ஒரு நாள், மஹ்ஷருடைய நாள். இப்படிப்பட்ட ஒரு நாள் தான் அன்பானவர்களே அல்லாஹ் சூரா வாக்கியாவிலே அல்லாஹ் அழகாக வர்ணிக்கிறான். வகுந்தும் அஸ்வாஜன் ஸலாஸா வஸ்ஹாபுல் யமீனி மா அஸ்ஹாபுல் யமீன் வஸ்ஹாபுல் மஷ்அமதி மா அஸ்ஹாபுல் மஷ்அமா வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலாயிகல் முகர்ரபூன். அல்லாஹ் சொல்லுகிறான், நாளை மறுமையுடைய நாளையில் 3 கூட்டங்கள் தான். நாளை மஹ்ஷருடைய மைதானத்தில் நீங்க 3 கூட்டங்கள், ஒன்று மைமனா அல்லது மஷ்அமா அல்லது முகர்ரபூன், ஒன்றோ வலது புறத்தார் அல்லது முகர்ரபூன் அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்கள், அல்லது மஷ்அமா நரகத்துக்குரிய மக்கள். அன்பானவர்களே, அல்லாஹ் நம் அனைவரையும் அந்த உயர்ந்த முகர்ரபூன்கள் கூட்டத்தில் சேர்த்தருள்வானாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த காட்சிகளை எல்லாம் நானும் நீங்களும் கண்களால் பார்க்க இருக்கிறோம். அன்பானவர்களே, அதனால தான் இரக்கமுள்ள அல்லாஹ் எங்களை அழைத்து சொல்லுகிறான், இந்த உலகத்துடைய வாழ்க்கையில் நீங்கள் ரமலானுக்கு மட்டும் நீங்கள் நல்லவர்களாக மாறுவதல்ல, நீங்கள் உங்களோட வாழ்க்கையை ஒரு முனைப்போட உங்களோட வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. அடியார்களே, என் தனிமை அல்லாஹ்க்கு பொருத்தமாக அமைய வேண்டும். என்னுடைய குடும்ப வாழ்க்கை யாருமே பார்க்க இல்லை, என் ஃபோனும் நானும், ஆனாலும் என் அல்லாஹுக்கு நான் ஒரு நல்ல அடியானாக, அன்பானவர்களே ரப்புக்கு நெருக்கமானவனாக மாற வேண்டும். அன்பானவர்களே, இந்த புத்திமதிகளை காது கெடுக்கல்ல, இது அப்படியே விட்டார்கள், நாளைய மறுமையில் கதறுவார்கள். ரப்பனா
غلبت علينا شقوتنا وكنا قوما ضالين. அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்கள் நாளை மறுமையிலே கதறுவார்கள், யா அல்லாஹ் எங்களுடைய மூதேவித்தனம் மிகைத்து விட்டது யா அல்லாஹ், எத்தனையோ நல்லோர்கள் வந்தார்கள் சொன்னார்கள், நாங்க கணக்கெடுக்கல யா அல்லாஹ் என்று கதறுவார்கள். அல்லாஹு அக்பர். அன்பானவர்களே, மறுமையுடைய நஷ்டம் அதை ஈடு செய்ய முடியாத நஷ்டம். அல்லாஹ் சொல்லுகிறான், இன்னும் சில மனிதர்கள் வயகூனுல் காஃபிரு யா லைதனி குந்து துராபா, நாங்க மண்ணோடு மண்ணாக இருந்தா நல்லா இருக்குமே, நாங்க மண்ணோடு மண்ணாக இருந்தா நல்லா இருக்குமே என்று கதறுவார்கள். அன்பானவர்களே, ஒரு தொழுகையை மிஸ் ஆக்கினது, ஒரு ஹராத்தை பார்த்தது, இதனுடைய பயங்கரம் எல்லாம் அந்த மறுமையில தான், அந்த மறுமையில தான். அன்பானவர்களே, மேலான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயப்பட்டார்கள், அந்த சஹாபாக்கள் பயப்பட்டார்கள், அந்த இமாம்கள் பயந்தார்கள். நானும் நீங்களும் எவ்வளவு பயப்பட வேண்டும்? அல்லாஹ் சொல்லுகிறான், சில மனிதர்களுடைய நிலைமை எப்படி தெரியுமா? யௌம الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتى ليتني لم أتخذ فلانا خليلا. சில மனிதர்கள் மறுமையில கதறுவார்கள், நாங்கள் எங்களுடைய நண்பர்கள் சொன்னதை கேட்டு இந்த நிமிட இன்பத்துக்காக இந்த பாவத்தை செய்தோமே, ஒருவருடைய திருப்திக்காக இந்த ஹராத்தை செஞ்சோமே, இந்த பாவத்தை பார்த்தோமே, இந்த பாவத்துக்கு அடிமையானோமே, இதனால் இவ்வளவு பெரிய நஷ்டத்தை அடைந்தோமே என்று மறுமையில கதறி கதறி அவர்களுடைய கைகளையே கடித்து கடித்து துப்புவார்களாம் மறுமையுடைய நாளையில். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லுகிறான். அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அதனால் அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த வாழ்க்கையை பரிசுத்தமாக்கணும், இந்த வாழ்க்கையை ரப்புக்கு பொருத்தமாக அமைக்கணும், என்ற எல்லா விடயங்களும் அல்லாஹுக்கு பொருத்தமான வாழ்க்கையாக அமைப்பதுதான் உலகத்துடைய வெற்றி. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த மேலான ஹஜ்ஜுடைய வணக்கம் எங்களுக்கு சொல்லக்கூடிய இன்னொரு பயணம் தான் மறுமையுடைய பயணம். அந்த பயணத்தை அல்லாஹ் சிறப்பாக்குவானாக, நம் அனைவரையும் அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. நம் அனைவருடைய வாழ்க்கையும் அல்லாஹ் ஹைர்கள் நலவுகள் உள்ளதாக ஆக்கி வைப்பானாக. ரப்பே ரஹ்மானே, அல்லாஹ் உன்னுடைய பொருத்தத்தோடு வாழக்கூடிய தௌஃபீக்கை தந்திரியா அல்லாஹ். யா அல்லாஹ், அந்த மேலான ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை எங்களுக்கும் தந்திரியா அல்லாஹ். எங்களோட கண்களாலையும் அந்த கஅபாவை பார்க்க வேண்டும் யா அல்லாஹ். அந்த தவாஃப் செய்ய வேண்டும் யா அல்லாஹ். சஃபா மருவாக்கு மத்தியில் தொங்கூட்டம் ஓட வேண்டும் யா அல்லாஹ். அல்லாஹ் மேலான ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரௌதாவுக்கு சென்று சலாம் சொல்ல வேண்டும் யா அல்லாஹ். அந்த உயர்ந்த பாக்கியங்களை அடிக்கடி எங்களுக்கு தந்திடு யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய மறுமையுடைய பயணத்தையும் சிறப்பாக்கிடு யா அல்லாஹ். எங்களுடைய மறுமையுடைய பயணத்தையும் சிறப்பாக்கிடு யா அல்லாஹ். எங்களை பொருந்திக்கோ யா அல்லாஹ். உன்னோட பொருத்தத்தோடு வாழ்ந்த அதே நிலைமையில் மௌத்தாகக்கூடிய நல்லோர்கள் கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கியருள்வாயாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.